ஹலோ, சொல்லுங்க ஏட்டையா. நம்ம லிமிட்ல இருந்து குழந்தைங்க காணாம போன மாதிரியே வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து 4 குழந்தைங்களை தூக்கியிருக்கானுங்க சார். அப்படியா? நியூஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு சார். வெவ்வேறு மருத்துவமனையில இருந்து 4 குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. மூத்த அரசியல்வாதியா இருக்கிற நீங்க எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தனிப்பட அமைச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். மிகவும் மர்மமான முறையில் தமிழகம் முழுவதும் பச்சிளங்குழந்தைகள் தொடர்ந்து காணாமல் போய் வருகின்ற நிலையில் இன்று ஒரே நாளில் 4 குழந்தைகள் காணாமல் போனது தமிழகம் எங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல வரிசையா குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்கு. மீடியாக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறான். சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு 4 குழந்தைங்க காணா போகிறதாகவும், அதுவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை காணா போகிறதாகவும் எங்களுக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது சார். கரெக்டாக சொல்லுங்க. கண்டுபிடிக்கிறதுல மட்டும் கோட்டை விட்டுருங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்தில் காணாம போன குழந்தைங்க எனக்கு வேணும். கிளம்புங்க. சரி சார். ஐயா சொல்லுங்க. நம்ம தொகுதியில் 2 குழந்தைங்க காணாமல் போச்சு. அதுவே கிடச்சி இறந்து போச்சு ஐயா. நான் கூட ஆரம்பத்தில் ரெகுலர் கேஸ் மாதிரி தானே பார்த்தேன். ஆனால் நடக்கிறது பார்த்தா வேற மாதிரி இருக்கு ஐயா. என்னையா சொல்ற? அந்த ஏஎஸ்பி கூட இதை பற்றி சொல்லியிருக்காரு. யார் அந்த ஏஎஸ்பி? அந்த பாலாவை என்கவுண்டர் போட்டாங்கல்ல, அந்த ஏஎஸ்பி வால்டர் தான். அந்த ஏஎஸ்பி வந்து என்ன பார்க்க சொல்லு சார். ஒரு கிளையன்ட் மீட்டிங் இருக்கு, உங்க அப்ரூவல் சைன் வேணுமாமா? புறா ஐயா இந்தாங்க ஐயா. மாப்ள, கட்சிக்கு ஒரு 5% நிதியா கொடுத்துருங்க. கண்டிப்பா மாமா. Give to them. Thank you. Sir, please check it. மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் நாங்கள் 30% கமிஷன் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நாங்கள் 40% அக்செப்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ரெடிகுலஸ். திஸ் டீல் இஸ் நாட் அக்செப்டபிள். ஐம் ஸோ சாரி. நீ நோயை குணப்படுத்துறதுக்கான வேலை தான் கொடுத்துருக்க. நோயை உள்ள கொண்டதுக்கான வேலை. வாட் டு யூ மீன்? இட் மீன்ஸ் சீசனல் டிசீஸ். எங்கள் கம்பெனிக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நீங்களே ஒரு மருந்தை கண்டுபிடிப்பீங்க. அந்த மருந்தை வியாபாரமாக்க நீங்களே ஒரு நோயை உள்ள கொண்டு வருவீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்தியா தான் ஈஸி மார்க்கெட், அப்படி தானே? இன்னும் 5 minutesல உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். தேங்க்யூ சார். Just a sec. So what shall we do? Looks like he knows too many things. Let's go with the deal. Okay. Thank you. Darling, deal is okay. நீ போய் டாக்டரை மீட் பண்ணிடு. பேக் கொடு. வெயிட். என்ன வேலை பார்க்குறீங்க? கொஞ்சம் கூட சின்சியாரிட்டி இல்லாம திருப்பி திருப்பி அதே காமிச்சுக்கிட்டு வெளியே போயா? Excuse me. May I come in? Yes, come in. Hi. I'm Narmada Pramod. Yes, sit down. டாக்டர், ரொம்ப நாளாக எங்கள் கம்பெனி மெம்பர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களை ரீச் பண்ணவே முடியல. அதான் நானே நேரில் அதுக்கான சம் அப்ரூவல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் பண்ண முடியுமா? அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் போகலாமா? எந்த ப்ரொசீஜர்? ஒவ்வொரு கண்ட்ரியும் பாருங்க அண்ட் கண்ட்ரிக்குள்ளேயும் பாருங்க. இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுமா இல்ல எல்லா கண்ட்ரிக்கும் போலாமா? டாக்டர், if you're okay with it, you'll fly the whole world like a wild bird.
மாமா என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? டீல் ஒன்று முடித்தேன். இந்த டீல் ஒரு தனி வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சி சொன்னீங்கன்னா. எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் எனக்கு? நீங்களே பார்த்துக்கோங்க. சரிப்பா, இதை யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லுங்க. எனக்கு அப்புறம் எல்லாமே ஆதித்யா தாமா. சரிங்க மாமா. ஒரு நிமிஷம். ஹலோ மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாமா. சொத்து வாங்குறது முக்கியம் இல்லை, கடைசி வரையில் அதை கட்டி காப்பாற்றணும். சரிங்க மாமா. ஹலோ yeah I'll be there in 5 minutes. Bye. வாங்க சார். ஐயா வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சார். ஐயா, உங்களை பார்க்க ஏஎஸ்பி வால்டர் வந்திருக்கு. வர சொல். வாங்க சார். சார், எஸ்பி உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காருயா. சார், என்னோட லிமிட்டில் காணா போன 2 குழந்தைங்க கிடைச்சி இறந்துருக்கு. எனக்கு என்னமோ இது சாதாரண கேஸ் மாதிரி தெரியல சார். இப்போ கூட தமிழ்நாட்டில் இது மாதிரி 4 குழந்தைங்க காணாம போயிருக்கு. உங்கள் டிஜிக்கிட்டே ஐஜிக்கிட்டே இதை பற்றி பேசிட்டேன். குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸில் ஸ்பெஷல் டீமில் உன்னை போட சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக எப்பவும் எந்த நேரமும் நீ என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பிஏ, என் நம்பர் கொடு. தேங்க்யூ சார். மினிஸ்டரு அந்த குழந்தைங்க கேஸை வால்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு. அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு பாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆமாம் சார். பொதுவாக குழந்தைகளை கிட்னாப் பண்ணால் பணத்துக்காக ஃபேமிலி த்ரெட்டன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உறுப்புகளுக்காக ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் தெருவில் பிச்சை எடுக்க வைப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா சைல்டு அபியூஸ். ஆனால் இந்த கேஸில் காணாமல் போன குழந்தைங்க தானாக கிடைக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸில் என்னமோ நடக்குது, ஆனால் புரிஞ்சிக்க முடியல. ஆமாம் சார், இது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக போகும்னு தோணுது சார். மைக் 20 காலிங் கண்ட்ரோல். மினிஸ்டர் மீட்டிங் முடிச்சு கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டார் சார். ரோஜர். ஓவர். எல்லாம் பக்காவாக இருக்குல்ல? எல்லாம் கரெக்டாக. ஏய் வாடா, பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ கலாட்டா வாடா. என்னடா சொல்ற? தெரியல, வா. நம்ம குழந்தை இல்ல பிபி, நம்ம குழந்தை இல்ல பிபி. குடு பிபி. ஐயா இருங்கயா ப்ளீஸ் யா, நானே வாங்கி. யா சொன்னா கேளுங்கயா, இருங்கயா. ஐயா அம்மா நானே வாங்கி கொடுத்துறேன் ப்ளீஸ் மா. பிபி நம்ம குழந்தை இல்லடா, கொடுத்துறா. ஐயா இருங்கயா. ஏம்மா குழந்தை வாங்கு. பிபி கொடுத்துறமா, நம்ம குழந்தை இல்லம்மா. குழந்தைய கூட. ரொம்ப நன்றி சார். ஏன் பாய், அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டை வச்சு பார்த்துக்க வேண்டியதானே? ஏன் தேவையில்லாம பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? சார், எனக்கு தெரியுதா சார் உங்களுக்கு? என் குழந்தைய காணான்னு கேஸ் கொடுத்துருந்தேனே சார். அந்த பச்சை உடம்புக்காரி கண்டுபிடிச்சு கேட்டாயிட்டா சார். கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை சார். இந்த 6 வருஷத்துல மனசாலேயே குடும்பத்தால் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை அவள் கையிலே குழந்தை இறந்துருந்தா கூட எதையாவது சொல்லி சரி பண்ணியிருப்பேன் சார். பார்க்குற குழந்தையெல்லாம் அவள் குழந்தையா நினைச்சுக்கிறேன் சார். எல்லாம் எங்க தலையெழுத்து சார். அல்லா, எங்களை மாதிரி நிலைமை வேற எந்த பெற்றவங்களுக்கும் வந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம். நான் உங்க குழந்தைய அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். சரிங்க. என்ன இங்க? யோ முடியலன்னா இங்க, முடிஞ்சா எங்க கிட்ட போடா, போய் வேலையை பாடுறா. யோ மாத்திரை உள்ளே வையா. சரிங்கண்ணா. சரிங்க சார். சார் சார் அந்த டாக்டர் தான் சார். கண்டிப்பாண்ணே. தண்ணி அடிக்கிற விஷயத்தை டாக்டர் சொல்லிடாதியா, கொன்றுவேன். சொல்ல மாட்டேண்ணே. சரிங்க பாய், நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். அந்த 8ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வேற ரூம் கொடுத்தாச்சு டாக்டர். அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே ஓகே. அவர் சார், டாக்டர் மோகன் சார். ஆள் எப்படி சார்? ரொம்ப நல்லவர் சார். ஓகே ஓகே.